குட் ஈவினிங். டுடே டின்னர் சண்டே. கல் தோசை. அது மாறிக்கினே இருக்கும்னு சொன்னல. தோசை கலர் மாறும், அதே மாதிரி டிசைன் மாறும். வித் சிக்கன் குருமா. சில்வியா செய்கிற மாதிரி வருமா. பாருங்க, ஒரு தோசை தான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். நான் நிறைய சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரியும் என்னோட உடம்புல என்ன தேவை. சில சமயம் நைட் டின்னர் கூட சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டா, ஹெவியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னா, ஹெவியாக இல்லை, ஏதாவது முறுக்கு ஏதாவது சாப்பிட்டேன்னா நைட் டின்னர் வேணான்றோம். பஜ்ஜி கொடுத்தானா நைட் டின்னர் வேணான்றோம். காஃபி குடிச்சு படுத்துவேன். 2 பிஸ்கெட் காஃபி. எப்படி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு காஃபி குடிப்பேனா? 10:30க்கு 9:30 10 o'clock காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சு படுத்துருவேன். படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும். அதனால காஃபி கொடுப்பாங்க, சுகர் டவுன் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் தானே சாப்பிட்றேன், அதனால். ஸோ அதனால் இப்படி தான் என்னோடய சாப்பாடு ஸ்டைலு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வயசாக நமக்கே உங்களுக்கே ஒரு வயசுக்கு மேலே ஆசைகள் குறைஞ்ச ஒரு சிலவங்க எக்ஸப்ஷனல் இருக்காங்க. பீஸா போடுன்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கறி மேலே அவ்வளோ ஒரு ஆசை. 2 பீஸ் சாப்பிட்டாலும் அதே கறி தான், 10 பீஸ் சாப்பிட்டாலும் அதே கறி தான். கண்ணு பார்த்த உடனே அது அப்படி ஆகிடும் போல். நான் சின்ன வயசில் கூட பிரியாணி சாப்பிடுவேன், தவிர டெய்லி பிரியாணி சாப்பிடுவேன். சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம் நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். அப்போ ஸ்போர்ட்ஸில் வேறு இருந்தோம், நிறைய விளையாடுவோம், டெய்லி ஜாகிங் போவோம், நல்லா சாப்பிடுவோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா எல்லாம் சாப்பிட்லாம். எல்லாம் வாழ்த்து சொன்னதெல்லாம் நன்றி சொன்னீங்க, எல்லாருக்கும் நன்றி. எங்கெல்லாம் ஒன்று சொல்கிறீங்க, திருப்பி செய்யலாம், அது மரியாதை இல்லைல்ல. நான் அவ்வளோ பெரிய ஆளோ என்னவோ இல்லை, என்னை ப்ளஸ் பண்ண சொல்கிறீங்க, ஏதோ என் மேலே ஒரு இது இருக்குது. அதாவது எல்லாருமே நல்லவங்க கிடையாது உலகத்தில். எல்லாத்தையும் பட்டு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. எனக்கு பிடிக்காதவங்களுக்கு எனக்கு பிடிக்காதவங்க தான். ஏன்னா டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடுவேன், அதனால் நிறைய பேர் பிடிக்காது. பட் அவங்களுக்காக என்ன மாற்றிக்க முடியாதுல்ல. அதனால் பாதிப்பு இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன், அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ கண்ணம்மா. யோ குருமா நீ செய்கிற மாதிரி வருமா வித் கல் தோசை. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் எவ்ரி ஒன்.